வேளையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ராஜி. இப்போ சம்மர் சீசன்லாம் முடிச்சாச்சு, அப்பாடா வெயில்லாம் காலி அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா இன்னும் இல்ல வெயில் நான் இன்னும் உச்சக்கட்டத்துல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா இந்த வெயிலால நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதனால ஸ்கின்னுக்கான இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல ஐக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்காக தான் இந்த மாதம் முழுக்க அனுசரிக்கப்படக்கூடிய யூவி சேஃப்டி மந்த் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அண்ட் இதை பத்தின டீடைல்டான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறதுக்காக ஆர்கே ஐ சென்டர்ல இருந்து டாக்டர் ரஜினிகாந்தா நரேந்திரநாத் மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூவி சேஃப்டி அப்படின்றது எதுக்காக, யூவினால நமக்கு கண்ணுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் உண்டாகுது? இந்த யூவி ரேஸ் நம்மளுடைய வெள்ளை கதிர்கள், ஒயிட் லைட், விப்ஜிஆர்னு 7 விதமான கலர்ஸ் இருக்கும். அந்த வயலட்டுக்கும் தள்ளி சின்ன கதிர்கள், அது ஷார்ட் வேவ் லென்த், அதை தான் யூவி அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸ்பெஷலாக தான் நம்ம ஸ்பெஷல் கருவிகள் மூலமாக தான் அதை அசஸ் பண்ண முடியும். அது சூரியன்லேருந்து வர ஒரு கதிர். இந்த கதிர்கள் நம்ம ஓசோன் லேயர், அட்மாஸ்ஃபியர் மோஸ்ட்லி அதை அப்சார்ப் பண்ணிடும், அதை உறிஞ்சிடும். அது ஒரு சில 10% தான் நம்ம 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 மனுஷங்களை பாதிக்கும். அதில் 2 விதமான யூவி ரேஸ் இருக்குங்க, யூவி கதிர்கள் இருக்குது. ஒன்று யூவிஏ, இன்னொன்று யூவிபி. இதில் யூவிஏ அவ்வளோ பாதிப்பு உண்டாக்காது, ஆனால் யூவிபி பாதிப்பு உண்டாக்கலாம். இது நம்மளுடைய கண் அந்த எக்ஸ்போஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய அந்த வெள்ளை கருவிழி இருக்குது, அதை 2 சைட்லேயும் ஒரு வெள்ளை கலரில் நம்மளுக்கு எக்ஸ்போஸ்ட் ஏரியா பாதிக்கலாம். அதில் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். ஒரு சின்ன ஒரு துசு மாதிரி, ஒரு மெம்ப்ரெயின் மாதிரி ஒரு growth கூட வரும். அது நம்ம இந்த கருவிழி மேலே படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பேர் டெரிஜியம். பல ரொம்ப சூரிய வெளிச்சம் உள்ள கண்டங்கள், அதாவது ஆஸ்திரேலியா, நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி இடத்துல மிட் ஏஷியா, இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு சூரிய பாதிப்பு உண்டாக்கும். உங்களுக்கெல்லாம் அந்த டெரிஜியம்ன்றது அந்த மெம்ப்ரெயின் புதுசாக ஒரு growth மாதிரி அது படர்ந்து அந்த கருவிழி மேலேயும் அது படற வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுனாக்கா அதை நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதனால் இந்த மாதிரி கண்டங்களில் ஃபார்மிங், அதாவது விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்பவே எக்ஸ்போஸ்டாக இருப்பாங்க இந்த சூரிய கதிர்களுக்கு. அவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி தொப்பியெல்லாம் போட்டுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டு மக்கள்லாம் தொப்பி அணியறதில்ல, எந்த விதமான கூச்சமும் படமாட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் கொஞ்சம் அவங்க மென் போடுவாங்க, பட் விமன் லேடிஸ் போடுறது கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. ஆனால் அது போடுறதுல தப்பே கிடையாது. நல்ல பெரிய ஒரு ஹேட்டாக போட்டுப்பாங்க அவங்க. சூரிய கதிர் அவங்க ஃபேஸ்லேயோ அவங்க முகத்துலேயோ இல்லைன்னா அவங்க கண்லேயோ படாதபடிக்கு அவங்க பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த டெரிஜியம் வளர்றதை நம்ம தடுக்க முடியும். இன்னொரு பாதிப்பும் இருக்குது, அது பேர் பிங்கிகுலா அப்படின்னு ஒரு இன்னொரு முக்கோண வடிவத்தில் அந்த கருவிழி பக்கத்தில் ஒரு தடிப்பு மாதிரி ஒன்று வரும். இதனால என்ன பிரச்சனைனாக்க, கண்ணை மூடி திறக்கும்போது நம்ம கண்ணு மேலே ஒரு டியர் ஃபில்ம்னு ஒன்று இருக்குது. அந்த டியர் ஃபில்ம் நார்மலாக இருக்கணும்னாக்க கண்ணுடைய சர்ஃபஸ் நல்ல நார்மலாக இருக்கணும். இந்த பிங்கிகுலா டெரிஜியம் இதனால அந்த சர்ஃபஸ் நார்மலாக இல்லாமல் போகலாம். அதனால இந்த டியர் ஃபில்ம் பாதிக்கப்படலாம். அதனால கண்ணில் ட்ரை ஐஸ், அதாவது காய்ந்து போன உலர்ந்த கண்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம கண்ணாடி அணியலாம் இந்த யூவி ப்ரொடெக்ஷனுக்காக. யூவிஏ, யூவிபி அப்படி கோட்டிங் கொடுத்து கண்ணாடி கொடுப்பாங்க. இதை நம்ம சாதாரண பவர் கண்ணாடிலையும் நம்ம கோட்டிங் கொடுக்கலாம். நம்ம கூலிங் கிளாஸ், அந்த காகிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மேலேயும் நம்ம இந்த கோட்டிங் கொடுத்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை எங்கே வெளியில் போகும்போதும் இந்த கண்ணாடி அணியிறது ரொம்ப முக்கியம். பவர் இருக்கிறவங்களும் அந்த யூவிஏ யூவிபின்னு கேட்டு ஆப்டிஷியன் கிட்ட அது மாதிரி அவங்க போட்டுக்கிட்டாங்கனாக்கா ப்ரொடெக்ஷன் உண்டு. வெளியில் நம்ம லேடிஸ் தொப்பி அணியறதுக்கு, கேப் இல்லைன்னா ஹேட் போடுறதுக்கு நம்ம கூச்சப்பட்டோம்னாக்கா அம்ப்ரெல்லா, நம்ம கொடை யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணுறோம் நம்ம. அந்த மாதிரி சில ப்ரொடெக்ஷன் பண்ணினா நல்லது நம்ம. ஓகே. ஸோ இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே இது எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு விஷயம் தான். வெயில் அப்படிங்கும்போது நம்மளால் எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்தாலும் கூட எல்லாருமே ஈஸிலி ப்ரோன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கிளாஸஸ் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. இதில் 2 வகை இருக்குது. ஒருத்தங்க பவர் கிளாஸஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இப்போல்லாம் நம்ம போய் லென்சஸ் கேட்குறோம் அப்படின்னாலே அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. லென்ஸ் மட்டும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. யூவி ப்ரொடெக்ஷன் அப்படின்னா அப்புறம் ஸ்க்ரீன் சிஸ்டம் பார்க்குறோம், இல்லை டிவி பார்க்குறோன்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன் அது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான பவர் இருக்கிறவங்க என்ன மாதிரி கிளாஸஸ் சூஸ் பண்ணணும், அண்ட் பவர்லெஸ் பீப்புளுக்கு என்ன மாதிரியான யூவி ப்ரொடெக்டட் கிளாஸஸ் சூஸ் பண்ணணும்?
கரெக்ட். நான் இப்போ வந்து நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு முதல்ல நான் கேட்பேன். எவ்வளோ மணி நேரம் அவங்க வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ மணி நேரம் அவங்க வெளியில் வேலை இருக்கும் அவங்களுக்கு. இப்போ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறாங்க, சேல்ஸ் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. ஒரு முழு நாள் ஃபுல்லாக அவங்க ரோட்லேயே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. மார்க்கெட்டிங் பீப்புள், சேல்ஸ் பீப்புள், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வேறு மாதிரி கண்ணாடி கொடுப்போம். இந்த மாதிரி யூவி ப்ரொடெக்ஷனோட சிஸ்டம் மேலே பக்கத்தில் உட்காந்துட்டே இருப்பாங்க சிலர்லாம். மேடம் நீங்கள் 14 to 16 மணி நேரம் நாங்கள் சிஸ்டமே தான் பார்த்துட்ருப்போம், நாங்கள் வேறு எதுவுமே பண்ண மாட்டோம், எப்போ பார்த்தாலும் ஏசி ரூம்லேயே உட்காந்துட்ருப்போம். ஏசினால் கூட அந்த குளிர் காற்றுனால கூட கண் உலர்ற வாய்ப்பு இருக்குது. அது ட்ரை ஐ சின்ட்ரோம்னு சொல்லுவோம் நாங்கள், கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம் அப்படின்னே சொல்லுவோம் நம்ம. ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ஆன்டி கிளேர் கோட்டிங் இருக்கிற ஒரு கண்ணாடி நாங்கள் போடுறதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அது மாதிரி வெளியிலேயே போயிட்டுருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி யூவி ப்ரொடெக்ஷன் வித் ஆன்டி கிளேர் கோட்டிங், ஃபோட்டோக்ரோமேட்டிக்னு சொல்லுவோம். அந்த ஃபோட்டோக்ரோமேட்டிக்னாக்கா வெளியில் போகும்போது அது ப்ரௌன் கலர் இல்லைன்னா பிளாக் கலராக மாறிடும். இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே வந்தானாக்கா வெள்ளை கலரில் மாறிடும். அந்த மாதிரி ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸஸ் வித் ஆன்டி யூவி ப்ரொடெக்ஷன் வித் ஆன்டி கிளேர் கோட்டிங், ஏஆர்சி கோட்டிங் அப்படின்னு உண்டு. அது ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரோட தொழிலை ஃபஸ்ட்டு நம்ம கேட்போம். நீங்கள் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறீங்களா, அங்கே ரசாயன பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா சிலர்லாம் ஆசிட், அல்கலி, மற்ற கெமிக்கல்ஸ் இந்த ஃபேக்ட்ரியிலலாம் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி ப்ரொடெக்ஷன், பெரிய சேஃப்டி கிளாஸஸ், எதுவுமே தெரிச்சு கண்ணுக்குள்ளே போகாதபடிக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபார்முலேட் பண்ணுவோம் கிளாஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான் நான் கேட்பேன், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? டீச்சிங் வேலைனாக்கா அந்த சாக் பவுடர்லாம் பறந்து வரும் அவங்க கண்ணுக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான் கேட்பேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுறீங்க, எங்கே போவீங்க, வெளியில் அடிக்கடி போவீங்களா அப்படின்ட்டு. இப்போ ஒரு இல்லத்தரசியாக இருந்தாங்கனாக்கா நான் சொல்வேன், நீங்கள் ஷாப்பிங் எல்லாம் வெயில் தணிஞ்ச பிறகு நீங்கள் போங்க. அதாவது கொஞ்சம் 6 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா, ஏன்னா இந்த யூவி ரேஸ் வந்து 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சன் மேலே இருக்கிறனால. மற்றபடி அதுக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு முன்னாடி போகலாம், நம்ம சில காரியங்களை அப்போ வச்சுக்கலாம். இல்லைன்னா 5 மணிக்கு அப்புறம் நம்ம சில காரியங்கள் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் போகிறதே நம்ம கொஞ்சம் தடுத்துக்கலாம், அனாவசியமாக வெளியே போகாமல் இருக்கிறது. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒருத்தருக்கும் அவங்களோட ப்ரொஃபஷன் ரீதியாக அவங்களோட அந்த கண்டிஷன் பொறுத்து நீங்கள் வந்து மாற்றங்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியலாக அதை பற்றி பேசி ஆகணும். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட் பண்ணுறாங்க, இதுனா வந்து இவ்வளோ ரேஞ்ச், இதுனா இது அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து அஃபோர்டபுளா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு பெரிய கேள்வி தான். அதுலேயும் வந்துட்டு இப்போ கட்டிட தொழிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு 24/7 வந்துட்டு அவங்க வந்துட்டு வெயிலையோ இல்லைன்னா வந்து பனியிலோ தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால வந்துட்டு 500 above கூட ஒரு கிளாஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம கடைகளில் பார்க்குற 100 rupees 200 rupeesக்கு ஒரு கிளாஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குது, தீமைகள் எந்த அளவுக்கு இருக்குது? அதில் வந்துட்டு நீங்கள் அது அந்த மாதிரி கிளாஸ் போடும்போது தூசி இந்த அதெல்லாம் கண்ணில் போகாமல் இருக்கும். கட்டட தொழில் நீங்கள் சொன்னீங்க, அதில் சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, மண் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட்டட நிறைய தூசியெல்லாம் கிளம்பும் கண்டிப்பாக. இல்லைன்னா பழைய கட்டடத்தை உடைப்பாங்க, அதில் தூசியெல்லாம் வரும். அதில் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு பொருள் கண்ணுக்குள்ளே போய் விழாமல் இருக்கிறதுக்கு. வெல்டிங் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் சேஃப்டி கிளாஸ் கொடுப்போம் நாங்கள். ஏன்னா வெல்ட் பண்ணும்போது அந்த தீப்பொறி பற்றக்கூடாது, அங்கேருந்து அந்த தூசியெல்லாம் கிளம்பி கண்ணில் வந்து குத்திடக்கூடாது. அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அவங்களுக்குலாம் அது அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் ரொம்ப யூவி ப்ரொடெக்ஷன் அதில் கோட்டிங் இருக்குமா அப்படின்றது எனக்கு ஐ டோன்ட் நோ, மோஸ்ட் ப்ராபப்ளி நோ. ஸோ இதெல்லாம் தாண்டி யோசிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து யூவினால வந்து ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாமல் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா, இப்போ எனக்கே வருது அப்படின்னா நான் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் மூலமாக வந்து எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. கண்ணில் உறுத்தல் இருக்கலாம், கண்ணில் எரிச்சல் இருக்கும். முக்கால்வாசி பேர் எரிச்சலோடு தான் வருவாங்க, பர்னிங் சென்சேஷன் அப்படின்னு வருவாங்க. கண்ணை பார்த்தானாக்கா அவங்களுடைய டியர்ஸ் எவ்வளோ சொன்னேன், அந்த டியர் ஃபில்ம் இருக்கிறது வந்து காஞ்சி உலர்ந்து போயிடும், அப்போ ட்ரை ஐஸ் வரும். ஸோ நாங்கள் அதுக்கு ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட டியர் ஸ்ட்ரிப்ஸ்னு இருக்குது. அது நாங்கள் கண்ணில் போட்டுட்டு எவ்வளோ டியர்ஸ் உற்பத்தி ஆகுது, அப்புறம் அந்த சர்ஃபஸ் நம்ம அதாவது அதோடைய அவுட்டர் லேயர் ஆஃப் த ஐயை நாங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்போம். ஸ்லிட் லேம்ப் பயோ மைக்ரோஸ்கோப்னு ஒரு கருவி இருக்குது, அதில் பார்ப்போம். அதில் நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு இப்போ இந்த பிங்கிக்குள்ளே ஆரம்பிச்சிட்ருக்கா, டெரிஜியம் ஆரம்பிச்சிட்ருக்கா, தண்ணி
சுரக்குதா, கண்ணீர் சுரக்குதா கண்ணில், அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சு பிடிக்க முடியும். விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்குதா, அதனால கண்ணு உலர்ந்து போயிருக்கா, என்ன காரணத்தினால கண்ணு உலர்ந்து போயிருக்குது, அப்படிலாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நம்ம பண்ணலாம். ஸோ இன்னைக்கு யூவி சேஃப்டி மந்த், அதுவுமா வந்துட்டு யூவி ரேஸால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்றது வந்து டாக்டர் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி டே டு டே லைஃப்ல நம்மளோட லைஃப் ஸ்டைல்லேருந்து, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயங்களும் பேச போறோம். அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் மீ ராஜி. ஸோ இன்னைக்கு மாதம் முழுக்க அனுசரிக்கக்கூடிய யூவி சேஃப்டி மந்த் பத்தி தான் முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்கோம். இதை பத்தின விஷயங்கள், இது இஷ்யூஸ் இருக்கு, அதை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் ரஜினிகாந்தா நரேந்திரா மேம். தொடர்ந்து பேசலாம். என்ன மாதிரியான பாதிப்புக்கு நீங்க எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அண்ட் எந்த மாதிரியான பெட் ரெஸ்ட் எல்லாம் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி தடுப்பு தான் ஃபஸ்ட்டு. தடுப்பு தான் எப்போவுமே எந்த வியாதிக்கும் தடுப்பு தான் ஃபஸ்ட்டு. முதல்ல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஏசி ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கோம்னா ஏசியோட நேராக நம்ம ஃபேஸுக்கு மேலே வராதபடிக்கு அதோடைய லூவர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அது குளிர்ந்த காற்று டைரெக்டாக 12 மணி நேரம் நம்ம கண்ணில் படாதபடிக்கு நம்ம அந்த மாதிரி ஏசி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுனாக்க அதுக்கு நம்மளுக்கு நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. கண்ணு வறட்சிக்காக, ட்ரை ஐஸ்க்காக நிறைய லூப்ரிகேட்டிங் ஐ ட்ராப்ஸ் இருக்குது. அது நாங்கள் அது என்ன மாதிரி எவ்வளோ அளவுக்கு ட்ரையாக இருக்குன்றதை நம்ம அசஸ் பண்ணுவோம். அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஃப்ளூரிசின் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, டியர் ஸ்ட்ரிப் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எவ்வளவு கண்ணீர் சுரக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேண்டிய பல சொட்டு மருந்துகள்லாம் இருக்குது, ஆயின்ட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அவங்க நல்லா ஆகிடுவாங்க. ப்ளஸ் ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு இது கவுன்சிலிங் கொடுப்போம். ஓகே. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மணிக்கணக்காக சூரிய வெளிச்சத்தில் இருந்தனாக்க புற உண்டார வாய்ப்பும் இருக்குது. கேட்ராக்ட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த குளிர் கண்ட்ரீஸில் இருக்காங்க இல்லையா, கோல்ட் கண்ட்ரீஸ், நம்ம இந்த பிரிட்டன், யூகே, இந்த மற்ற யுஎஸ்எஸ்ஆர், அப்புறம் யுஎஸ்ஏ, கனடா, இங்கெல்லாம் புற வந்துட்டு 70 வயசுக்கு மேலே தான் வரும். 70-80 வயசுக்கு மேலே தான் வரும். ஏன்னா அவங்கக்கிட்ட சூரிய வெளிச்சமே ரொம்ப அவங்க பார்க்க மாட்டாங்க, குளிர் பிரதேசத்தில் இருக்கிறனால. ஆனால் நம்ம நாட்டு வந்து இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி சிலோன், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி இடத்துலலாம் எப்போ பார்த்தாலும் சூரிய வெளிச்சம் இருக்கிறனால அவங்களுக்கு 40 வயசுக்கு மேலேயே நாங்கள் பார்க்குறோம். சின்ன வயசுலேயே புற உண்டாக ஆரம்பிச்சிடுறது. யூவி ரேஸ் வந்து புற கூட உண்டாக்குற ஒரு காரணம். புறை வந்து சீக்கிரமாக உண்டாக்குறது நம்ம இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்னால உண்டாக்கலாம். ஸோ அதனால ஆல் த மோர் ரீசன் நம்ம வெளியில் போகும்போது ப்ரொடெக்ஷனோட நம்ம போகணும். என்னோட வயசில் சின்னவங்க எவ்வளோ பேருக்கு நான் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறேன். கேட்ராக்ட் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் பண்ணும்போதே யோசிப்பேன், நம்மளோட 20 வயசு சின்னவங்க, அவங்க இவ்வளோ சின்ன வயசுல அவங்களுக்கு புற வந்துருச்சு. நான் இப்போ கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, வெளியிலே போயிட்டுருக்குறோம், எங்கள் ஜாப் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென் வி கவுன்சில் தெம் அந்த மாதிரி. ஸோ புற வந்து சின்ன வயசுலேயே வர்றது வந்து இந்த உஷ்ணமான பிரதேசங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம், நடு ஆசியா, இந்த நம்ம ஆஸ்திரேலியா, அப்புறம் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் நம்ம நாடு, இதிலெல்லாம் நம்ம சீக்கிரமாகவே புற வளர்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க யூவி ரேஸ்னால வந்து கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமாக நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஃபிசிக்கல் இஷ்யூ வருது அப்படின்னா வந்துட்டு அது இன்னொரு பிரச்சனையை வந்து கூட சேர்த்துக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த யூவி ரேஸ் அப்படின்றது வந்து வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக இந்த யூவி ரேஸ்னால பாதிப்பு உண்டாகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ப்ளஸ் வந்துட்டு யாரெல்லாம் வந்து இந்த யூவி ப்ரொடெக்ஷன் வந்து கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்கா? நம்ம வயசாக நம்ம ரெட்டினான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கண்ணில் இருக்குது, ஒரு உறுப்பு. அது நம்ம அந்த காலத்தில் கேமராவில் ஃபில்ம் ரோல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த காலத்தில் டிஜிட்டல் கேமராஸ் இருக்குது. அந்த ஃபில்ம் ரோலுக்கு ஒப்பானது. நம்ம கண்ணு ஒரு எக்ஸாக்டாக கேமரா மாதிரியே நம்ம பார்க்குற வந்து ஒரு பொருளை அதோட இமேஜ் வந்து ரெட்டினா மேலே தான் பதியும். அது முக்கியமான இது, அது ஃபில்ம் ரோலுக்கு ஒப்பானது இது. அப்போ அந்த ஃபில்ம் அதில் பதியும் போது ஒரு முக்கியமான இடம் இருக்குது ரெட்டினாலேயே, அந்த விழித்திரையிலேயே முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அது பேர் மேக்யூலா.
ஓகே. அந்த மேக்யூலா வந்து வயசாக ஆக ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அது பேர் ஏஜ் ரிலேட்டட் மேக்யூலர் டீஜெனரேஷன். அதாவது ஏஜ் ரிலேட்டட்னாக்க வயசாக ஆக வர ஒரு ஒரு பிரச்சனை. வயசில் நம்ம வயசாக ஆக பல வியாதிகள் உடம்புல வர மாதிரி இந்த ரெட்டினாலும் இந்த வியாதி வர வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்துட்டு யூவி ரேஸில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனாங்கனாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு 70 வயசுக்கு மேலே வர வேண்டிய பிரச்சனை வந்து 50 வயசுலேயே வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க பல பிரச்சனைகள் சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 40 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு சக்கரை வியாதி இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த வியாதிகளும் கண்ணை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரே சமயத்தில் யூவி பாதிப்பு, சக்கரை வியாதியின் பாதிப்பு, ஹை பிளட் ப்ரெஷரோட பாதிப்பு எல்லாம் நான் சில பொறை, குளோக்கோமா இந்த மாதிரி பல வியாதிகள் கண்ணில் நாங்கள் பார்க்குறோம் ஒரே சமயத்தில். அதனால் நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் ரிலேட்டட்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வயசாக 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சுனாக்கா 2-3 பிரச்சனைகள் ஒரே கண்ணில் நம்ம பார்க்குறோம், அடிக்கடி பார்க்குறோம் நாங்கள். ஓகே. ஸோ நீங்கள் அதிகமாக மென்ஷன் பண்ணது வந்து இந்த ஏஜ் ஃபேக்டர் தான். ஸோ அதிகமாக வயசாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான வச்சு நேச்சுரலாக இருக்குது அப்படின்ட்டு. பட் இப்போ குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு சில விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில விஷயங்கள் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் யூவி ரேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும், அண்ட் அவங்களுக்கு வந்து யூவி ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணலாமா, அது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்? குழந்தைகளை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது நம்ம யூவி ப்ரொடெக்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. யாருக்கும் யூவி ப்ரொடெக்ஷன் போடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அப்படி இந்த பர்டிகுலர் இவங்களுக்கு போடவே கூடாதுன்னு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் குழந்தைங்களை நம்ம மற்ற விதத்தில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தொப்பி அணிய வைக்கலாம், அவங்கள துப்பட்டா நம்ம மேலே போட்டுக்கலாம், நம்ம லேடிஸ் அது மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. அப்புறம் வெயிலில் சுத்தாமல் இருக்கிறது நல்லது. நம்ம ஒரு பிக்னிக் பிளான் பண்ணுறோன்னாக்கா ரொம்ப வெயில் இல்லாத இடத்துக்கு போகலாம், இல்லைன்னா நம்ம ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறோம், எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமிங் பார்த்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாம். அவங்களுடைய ப்ளே கிரவுண்டெல்லாம் நம்ம ஸ்கூலில் விளையாடுறாங்க இல்லையா, விளையாடுற இடத்துல நிறைய மரங்கள்லாம் வச்சுருந்தானா நல்லாயிருக்கும். அந்த மரங்களோட ஷேடில் அவங்க விளையாடலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து காலையில் வந்து வாக்கிங் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பயமும் என்ன அப்படின்னா திடீர்னு வெயில் வருது இல்லை கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னா கூட ஏதாச்சும் வந்து யூவி ரேஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரேஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ காலையிலே வந்து சில பேர்லாம் வந்து கிளாஸஸ் யூஸ் பண்ணுறவங்க நம்ம கண் கூட பார்க்குறோம். அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது மேம்? காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் வாக்கிங் போகிறது நல்லதுங்க. அப்போது வந்து சன்ரைஸ் வந்து ரொம்ப தாக்காது, கண்ணை தாக்காது. கண்ணாடி போடணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஆனால் பனி தாக்கும் அவங்கள. காலையில் பனி உண்டு. ஸோ பனிக்கு ப்ரொடெக்ஷன் அவங்க எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இந்த சூரியன் நான் சொன்னேன் உங்களுக்கு 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் அதோடைய தீவிரம் இருக்கும், யூவி ரேஸோட தீவிரம். மற்ற நேரத்துலலாம் அவ்வளோ இருக்காது. ஆனால் ஒரு நாளும் நம்ம சூரியனை நேராக நம்ம பார்க்கக்கூடாது. சூரியனை நேராக நம்ம பார்த்தோன்னாக்க அதோடைய பவர்ஃபுல் ரேஸ் வந்து அந்த மேக்யூலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ரெட்டினால முக்கியமான ஒரு இடம் இருக்குது. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், உங்களோட இமேஜ் வந்து என்னோட மேக்யூலாவில் பதியும். அதான். ஸோ இட்ஸ் த சென்ட்ரல் விஷனுக்கு முக்கியமான ஒரு இடம் வந்து அந்த மேக்யூலா. அந்த நம்ம சூரியனை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதோடைய பவர்ஃபுல் கதிர்கள் வந்து நம்மளோட மேக்குலாவை சுட்டெரிச்சிடும். அது பேர் சோலார் பர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நிரந்தரமானது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த சென்டர் போர்ஷன் நம்மளுக்கு தெரியாது, பக்கவாட்டு சைட் விஷன் தான் நம்மளுக்கு தெரியும். அது பயங்கரமான ஒரு இது. ஸோ எந்த காரணத்தொட்டும் சூரியனை நம்ம பார்க்கவே கூடாது நேராக. அது பைனாக்குலர்ஸ் டெலஸ்கோப் வச்சுலாம் கண்டிப்பாக பார்க்கவே கூடாது. ஏன்னா அது இன்னும் கூட அது வந்து அது பவர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட மேக்குலாவை சுட்டெரிச்சிடும். அது பேர் சோலார் பர்ன். ஸோ நெவர் எப்போவுமே நம்ம சூரியனை நேராக பார்க்கவே கூடாது. அந்த சோலார் எக்லிப்ஸ் வரும் பார்த்தீங்களா, கிரகணம் சொல்லுவோமே, அந்த சமயத்தில் கூட நிறைய பேர் அந்த ஸ்மோக்ட் கிளாஸ், அதாவது அந்த புகைப்படைந்த கண்ணாடி வழியாக பார்ப்பாங்க. இல்லைன்னா அந்த எக்ஸ்ரே வழியாக அந்த கருப்பு கலர் அந்த எக்ஸ்ரே இருக்கும் இல்லைங்களா, அது வழியாக பார்ப்பாங்க. அது பண்ணவே கூடாதுங்க. அந்த சோலார் எக்லிப்ஸ் இருக்கிற சமயத்துலையும் சரி, மற்ற நேரத்துலையும் சரி, சூரியனை ஒரு நாளும் நம்ம டைரெக்டாக பார்க்கவே கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்தாலே போதும். ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்மளுடைய அந்த மேக்குலா பர்ன் ஆகி வாழ்நாள் ஃபுல்லாகவே அந்த சென்ட்ரல் விஷன் பாதிக்கப்படும். அதனால் சூரியனை நேராக யாருமே பார்க்கக்கூடாது, எந்த சமயமாலும் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே. ஸோ இன்னொரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போல்லாம் வந்து காலம் மாற மாற நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ரொம்ப வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளாஸஸ் வந்து ஸ்பெக்ஸ் வந்து பவர் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காதவங்க லென்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யூவி ப்ரொடெக்ஷனுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்? இப்போ நம்மளே வந்து யூவி கிளாஸஸ் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணாத பட்சத்தில் லென்ஸ் போடுறதுனால இதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா? நம்ம நார்மல் ஐயை வந்து லென்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து ஃப்ரீயாக விடலாமா?
லென்ஸில் ஒரு நாள் யூவிஏ யூவிபி கோட்டிங் கிடையாது. காண்டாக்ட் லென்ஸு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கண்ணாடி போட விருப்பப்படாத எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, காண்டாக்ட் லென்ஸை கழுவி கண்ணுக்குள்ளேயே பொருத்திப்பாங்க, கார்னியா மேலே பொருத்துவாங்க. அதில் யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷன் கிடையாது. அதனால அவங்க வெளியே போகும்போது ஒரு கூலிங் கிளாஸஸ் காகுல்ஸ் ஏதாவது போடுறது அவசியம்தான். இப்போ இந்த யூவி ரேஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அதோட இஷ்யூஸ் எல்லாம் பேசாச்சு. பட் ஜென்ரலாகவே வந்துட்டு டெய்லி நம்ம விஷயங்களுக்கு சில விஷயங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஐஸ்க்கு வந்து நம்ம டெய்லி சின்ன எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்கள் சொல்வீங்க, சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்? எக்ஸசைசஸில் இருக்குது கண்ணுக்கு. அது கண்ணை ஒரு ஒரு இதை நம்ம ஒரு பென்சிலை இப்படி தூரத்தில் பிடிச்சிட்டு நேராக இப்படி வந்து பார்த்தோன்னாக்க இந்த இந்த கன்வர்ஜென்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரெண்டு கண்ணும் பக்கத்தில் போகுது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். கன்வர்ஜென்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு அது இருக்குது. அப்புறம் பல திசைகளில் நம்ம கண்ணை தலையை ஆட்டாமல் கண்ணை மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் நேராக கொண்டு வர்றது, அப்புறம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் மேலே கீழே, அப்புறம் இந்த டயக்னலாக இந்த மாதிரி அப்புறம் இந்த கிளாக்வைஸ் மூமெண்ட், அப்புறம் ஆப்போசிட்டாக இப்படி மூவ் பண்ணலாம், அப்புறம் ஸ்கொயர் மாதிரி மூவ் பண்ணலாம், இப்படி மூவ் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலாம். நீங்கள் எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு 20 டைம்ஸ் ஒவ்வொன்றும் 20 தடவை பண்ணோன்னாக்க கண்ணு கண்டிப்பாக ஆல் த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். அது ஒரு நல்ல இது. அப்புறம் கண்ணை ரொம்ப அடிக்கடி தொட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம சிலரோட பழக்கம் இருக்கும். அதாவது ஓரத்தில் எல்லாருக்குமே கொஞ்சம் அழுக்கு சேரும் இல்லைங்களா, அதை கை வச்சு எடுத்துகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா கைக்குட்டை டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அடிக்கடி கண்ணில் கட்டி வரும். ஏன்னா நம்ம கைகளில் எவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாலும் அந்த பாக்டீரியா அது இருக்கும், கிருமிகள்லாம் இருக்கும். அந்த கிருமிகள்லாம் அடிக்கடி நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இங்கே கிளாண்ட்ஸ் எல்லாம் உண்டு நிறைய நம்ம எமையில், அது இன்ஃபெக்ட் ஆகி கட்டிகள் வரும். நம்ம கட்டி சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம அந்த ஸ்டை அந்த மாதிரி கொப்பளங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்லுவேன், நம்ம நல்லா காலையில் நம்ம குளிக்கும்போது ஃபேஸை நல்லா நம்ம அலம்பிக்கலாம், சோப் போட்டு நல்லா அலம்பிக்கலாம், கண்ணையும் நல்லா அப்போ ஒரு வாட்டி நல்லபடியாக அலம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்ணை தொட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதாவது கண்ணிலேருந்து ஒழி வந்தால் கூட கண்ணத்தை தொடர்றது தான் பெட்டர். கண்ணை போட்டு அப்படி நம்ம திருப்பி துடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கண்ணத்தை தொட்டுண்டா போதும். அப்புறம் கண்ணுக்கு நல்லது சில கீரைகள், கேரட், அப்புறம் இந்த முட்டை, பால், தயிர், பப்பாளி பழம், பீட்ரூட், இந்த எல்லா விதமான பச்சை இது கீரைகள், அந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், இதெல்லாம் ரொம்ப கண்ணுக்கு நல்லது. ஸோ டெய்லி நம்ம அதை வந்து நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா கண்ணு வந்து பல நல்லா இருக்கும் கண்ணு. ஓகே மேம். ஸோ வந்து இன்னைக்கு யூவி சேஃப்டி மந்த், அதுமா நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படிங்கும்போது யூவி ரிலேட்டடாக நிறைய பேசும் அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு ஐ ஜென்ரலாகவே வந்து அதை எந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக தெளிவாக புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இனியவை இன்றில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் அகெயின். இன்னைக்கு இந்த மாதம் முழுக்க அனுசரிக்கக்கூடிய யூவி சேஃப்டி பற்றி தான் முழுக்க பேசியிருந்தோம். ஒரு கண் அட்மாஸ்பியர் இல்லை என்வாயன்மெண்ட்னால வந்துட்டு வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் தாண்டி நம்ம நேச்சுரலாக கண்ணை எந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து டாக்டர் கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரதான் போகுது. பட் இருந்தாலும் கூட நம்மளோட உடல்நிலையும் சரி, நம்மளோட மனதையும் சரி வந்து ஒரு சேர இருந்துக்கணும், எப்பயுமே வந்து கிளீனாக இருக்கணும் அப்படின்னா வந்து முத்திரைகளை நம்ம தினம் கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல முத்திரையை இப்போ நம்ம கற்றுக்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அம்மை நோய்க்கான தீர்வுகளை பார்க்க போகிறோம். ஏன்னா பலரும் பலவிதமான வழிமுறைகளை நம்ம பின்பற்றிட்டு இருக்கும்போது அம்மை நோய்க்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த அம்மை நோய்க்கான தீர்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி இருக்கிறது தான் முழுமையான தீர்வாக நமக்கு தெரியுது. அதாவது நம்ம அம்மை நோய் வந்துச்சுன்னா என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் முழுவதும் கொப்பளங்கள் இருக்கும், சிவப்பு தடிப்பான கொப்பளங்களாக இருக்கும், அரிப்பு இருக்கும், அதை நீங்கள் சொரிஞ்சிங்கன்னா புண்ணாயிரும், பல இடங்களில் இருக்கும். முதல்ல வந்து முதுகில் ஆரம்பிக்கும், நெஞ்சு பகுதியில் ஆரம்பிக்கும், கைகளில் ஆரம்பிக்கும், கன்னம் வீங்கி இருக்கும். இந்த மாதிரி நிறைய அறிகுறிகளை சொல்லிகிட்டே போகலாம். அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு தொற்று நோய் பிரிவில் வரும். இது வந்து வெப்பு நோய் பிரிவுலையும் வரும். இதெல்லாம் நம்ம வந்து பாரம்பரியமாக நிறைய எளிமையாக சரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனாலும் வந்து அந்த நோயான பாதிப்பு அதிக நாட்கள் இருக்கும். அதை சுருக்க முடியுமா அப்படின்றது தான் நம்மளுடைய ஆராய்ச்சிகள். இந்த முத்திரைகளையும் பல மூலிகைகளையும் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த அம்மை நோயிலிருந்து விரைவாக குணமடைய முடியும் அப்படின்றது எங்களுடைய ஆராய்ச்சி. அதற்கான தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது 3 முத்திரைகள் இருக்குது. ஒன்று வந்து வாமன முத்திரை, 2வது வருண முத்திரை, 3வது ஆதார முத்திரை.
இந்த 3 முதிரைகளையுமே நம்ம வரிசைப்படி செய்யணும். முதல் முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். வாமன முதிரை. உங்களுடைய சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு மற்ற 2 விரலும் இப்படி நீட்டணும். இது 2 கைகள்லையுமே செய்யணும். இரண்டாவது முதிரை வருண முதிரை. சுண்டு விரல் நுனியை பெருவிரல் நுனியில் தொடணும். இந்த அம்மை நோய் ஒரு வெப்பு நோய் அப்படின்றதுனால இது முழுவதுமாக நீர் மேலாண்மைப்பட்ட முதிரைகளாக நம்ம எடுத்துக்கணும். இது இரண்டாவது முதிரை. மூன்றாவது முதிரை ஆதார முதிரை. மோதிர விரல் நுனியை பெருவிரலில் தொட்டு ஆள்காட்டி விரலை கொண்டு இந்த மாதிரி பெருவிரலினுடைய நகை கண்ணில் வச்சு மற்ற 2 விரலும் இப்படி நீட்டியிருக்கணும். இது மூன்றாவது முதிரை. இந்த 3 முதிரைகளுமே அம்மை நோய்க்கான முக்கியமான முதிரைகளாக கொண்டு வரோம். அடுத்து மூலிகை தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலையும் அதாவது வேப்பிலை கொழுந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கணும். விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடியது. கஸ்தூரி மஞ்சள் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது, விரலி மஞ்சள். இந்த வேப்பிலையும் மஞ்சளையும் அரைத்து அந்த வீக்கங்கள் இருக்கிற இடத்துலையும் கொப்புளங்கள் இருக்கிற இடத்துலையும் பத்து போடணும். பத்து போட்டு அப்படியே ஓய்வுலேயே இருக்கணும். எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் தாளித்தாலே சாப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு எண்ணெய் இதில் கல்லீரல் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தருணம் இந்த அம்மை நோய் வந்துச்சுன்னா. அதனால் எண்ணெய் பலகாரங்கள் தேங்காய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அம்மை நோய் தீர்ந்ததுக்கப்புறம் கொப்புளங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த கொப்புளங்கள் உடைஞ்சு வடிஞ்சிருக்கும். அதில் சின்ன சின்ன கொப்புளங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு தழும்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அம்மை தழும்புகளுக்கு வெறும் ஆலிவ் எண்ணெயை மட்டும் நீங்கள் மேற்புறமாக பூசிட்டு வந்தீங்கன்னா அந்த தழும்பு குறையும். அம்மை நோய் தீர்ந்த பின்பு. அம்மை நோய் இருக்கும்போது எண்ணெய் பிரயோகம் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எளிய குறிப்புகள் எல்லாம் இளம் தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் இன்றைக்கி அம்மை வந்தால் என்ன செய்யணுன்றதே இளம் தலைமுறையினருக்கு தெரியறதில்லை. அதுக்கான அறிகுறிகளும் தெரியறதில்லை. இந்த அறிகுறிகளெல்லாம் சொல்லிக் கொடுங்க. எளிமையாக சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றுவதன் மூலமாக பெரிய நோய்களை எல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இந்த வழிமுறைகள் ஒரு ஆதாரம். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஒரு நல்ல முத்திரையை பார்த்தோம். பொதுவாகவே காருக்குள்ள டிரைவ் பண்றவங்க கூட கிளாஸஸ் போடுறதை இப்பெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்குறோம். நம்ம வெயிலில் போகிறோம் இல்லை டிரைவ் பண்ணுறோம் டூ வீலரில் அப்படின்னா கிளாஸஸ் போடலாம். பட் ஏன் காருக்குள்ள அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களோட ஐ கண்டிஷன் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களோட ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு அப்படின்றது அவங்களுக்கு முக்கியமானது. ஸோ இதே மாதிரி எல்லாருமே ஒரு மெனக்கெடுதல் எடுத்து நம்மளோட ஐயை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா யார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம கிளீனாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பாதிப்புகளும் தவிர்க்க முடியும். இதே மாதிரியான விஷயங்கள் தான் அடுத்து டாக்டர் சொல்ல போறாங்க. பட் அவங்க என்ன டாபிக் எடுத்துட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இனியவை இன்று நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் அகைன். இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ ராஜி. ஸோ யூவி ரேஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பாதிப்புகளை உண்டாக்குது அப்படின்றது டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இது கண்ணுக்கான விஷயத்தை இன்னைக்கு நல்ல விஷயமா புரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி தினம்தோறும் நம்மளோட நிகழ்ச்சியில் வரக்கூடிய டாக்டர் என்ன மாதிரியான விஷயங்கள் குட்டி குட்டி டிப்ஸை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் நேயர்களே. நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் நம்ம தினந்தோறும் வெவ்வேறான மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்தித்து வருகிறேன். இன்றைக்கு நாம் இந்த முடி ஆரோக்கியத்திற்காக, முடி அழகுக்காக, முடியை பராமரிப்பதற்காக, முடியை பாதுகாப்பதற்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இன்று உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முடிக்கென்று சில உணவுகளை நம்ம கண்டிப்பாக நம்முடைய உணவோடு அடிஷ்னலாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன மாதிரியான உணவுகள்லாம் முடிக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிக்கு பல்வேறான உணவுகள் நல்லது அப்படின்னு சொன்னால் கூட கேரட்டு, அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் கேரட்டில் இருக்குது. அந்த கேரட்டையும் தினந்தோறும் நம்ம உணவாக கேரட்டை பொறுத்த வரைக்கும் பச்சையாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா அதை ஜூஸாக சாறாக எடுத்தும் கூட கேரட்டை நம்ம தினந்தோறும் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த முடிக்கு நம்ம மிக அற்புதமான ஒரு கீரை ஒன்று நான் சொல்ல போகிறேன். என்ன கீரை அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் கரிசலாங்கண்ணி கீரையும் முடிக்கு மிக அற்புதமான பயனளிக்கக்கூடிய கீரைகள். இந்த பொன்னாங்கண்ணியை நீங்கள் முறையாக சாப்பிட்டு வந்தால் பகலிலேயே நட்சத்திரம் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு கண்ணையும் பாதுகாக்கக்கூடிய, கண்ணையும் பராமரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொன்னாங்கண்ணிக்கு இருக்குது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொன்னாலே அதில் கோல்டு சத்து, தங்க சத்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் மாட்டினுடைய கோமியத்தில் தங்கம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸ், மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண் சத்துக்களை ஒவ்வொரு தாவரங்களும் அதனுடைய ரேஷியோவில் அதை அப்சர்வ் பண்ணி வேர்கள் மூலமா எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த பொன்னாங்கண்ணி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தங்க சத்துக்களை தன்னகத்தை எடுத்துக்கொண்டு அதை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை.
இப்போ பொன்னாங்கண்ணி கீரை தங்கம் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இருக்கிறதுல ரொம்ப எளிமையாக விலை குறைவாக கிடைக்கக்கூடிய கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம தொடர்ந்து வாரம் இருமுறையாவது இதை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொன்னாங்கண்ணியும் கரிசலாங்கண்ணியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்போ இந்த சாப்பிட்டு வருகின்ற போது உணவாக சாப்பிடுகின்ற போது இது கல்லீரலினுடைய பயன்களை கல்லீரலினுடைய ஃபங்க்ஷனை அது அதிகமாக்குது, அதை வந்து முறைப்படுத்துகிறது. அப்போ கல்லீரல் வந்து ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்குது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகள், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், உடம்புல இருக்கக்கூடிய அந்த நம்ம உடம்புக்கு ஒவ்வாத விஷயங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்தி முடியினுடைய ஆரோக்கியத்தை பேணுகின்ற அந்த ஆற்றல் வாய்ந்ததாக இந்த பொன்னாங்கண்ணியும் கரிசலாங்கண்ணியும் திகழ்கிறது. அதனால் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முடியை பொறுத்த வரைக்கும் மிக 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 முக்கியமான ஒரு கீரை அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி இந்த முடிக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கீரைகளில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிறுகீரை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த கீரை. இந்த சிறுகீரையினுடைய அந்த சாறாக கூட சாப்பிடலாம். மற்ற பழங்களோடு சிறுகீரையும் சேர்த்து பழச்சாறாக எடுத்து அதை நம்ம குடிக்கலாம். அப்படி இல்லை சிறுகீரையை நம்ம உணவாக சாப்பிடணும். இந்த கீரை சமைப்பது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி குக்கரில் வந்து அந்த கீரையை போட்டு சமைக்கக்கூடியதை கற்று வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த கீரைகளை பொறுத்த வரைக்கும் குக்கரில் கண்டிப்பாக சமைக்கக்கூடாது. அப்போ எதில் சமைக்கலாம், எதில் சமைச்சா கீரையினுடைய சத்துக்களை முழுமையாக நம்ம பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மண் சட்டியில் தான் நம்ம சமைக்கணும். மண் சட்டியில் கீரைகளை சமைக்கின்ற போது அந்த கீரையினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் ஒட்டுமொத்த சத்து பொருட்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் மிகவும் அதிசயமான ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால் வந்து கீரையை உணவாக சாப்பிடுகின்ற போது கண்டிப்பாக நம்ம வந்து மண் சட்டியை இதற்கான சமைக்கும் பாத்திரமாக பயன்படுத்தி அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் சர்க்கரை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சர்க்கரையை கம்மி பண்ணிவிட்டு நம்ம பனை வெல்லம் போன்றதில் உணவாக பயன்படுத்த வேண்டும். இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து உணவில் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எடுத்துக்கொள்கின்ற போது நம்முடைய முடியினுடைய ஆரோக்கியம், முடியினுடைய அழகு, முடியினுடைய பளபளப்பு இது எல்லாமே வந்து நமக்கு கிடைப்பதை நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக வந்து முடின்னு சொன்ன உடனே நம்ம இந்தியாவில் யாருக்கு வந்து ரொம்ப அழகான முடி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. முதல்ல சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கேரள நாட்டில் இருக்கக்கூடிய கேரள பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அழகிய முடிக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குமரி மாவட்டம் கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அழகிய முடியை எப்படி பெற்றாங்க, அவர்களுக்கு மட்டும் முடி இவ்வளோ அழகாக இருப்பதற்கான ரகசியம் என்ன அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை டாக்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். இதே மாதிரி தான் ஜென்ரலாவே வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது வந்துட்டு கிளாஸஸ் போட்டுக்கிறது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னா யூவி ரேஸ் இருந்து ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்றது ஒரு பட்சத்துல இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது தூசி வரதுக்கோ இல்லை வந்து அந்த வெயிலில் வந்துட்டு திடீர்னு கிளேர் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஆகும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வந்து யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னோட கிளாஸஸ் என்னோட சேஃப்டிக்கு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அப்படின்றது நம்ம லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து இறையன்பு சார் நம்மளோட லைஃபுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத டிப்ஸா எடுத்துட்டு வந்திருக்காரு. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இனியவை இன்று நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் அகேன். இனியவை இன்று தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க வித் மீ ராஜி. அடுத்து இறையன்பு சார் வர போறாங்க. நம்மளோட லைஃப்ல எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஒரு விஷயத்துலயும் நம்ம வந்து போல்டா ஸ்ட்ராங்கா அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னா மனத்திடம் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், போல்டா அதை ஃபேஸ் பண்ணணும். ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டா சரி ஆகிற வரைக்கும் நிற்கணும். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம இமோஷனலி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இறையன்பு சார் பேசுறது டெய்லி கேட்டாலே கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆயிடலாம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கேட்டுடலாம். சில பேருக்கு ஒரு பொருளை செய்ய தெரியும், ஆனால் மார்க்கெட் பண்ண தெரியாது. சில பேருக்கு மார்க்கெட் பண்ணவும் தெரியும், ஆனால் அதை ஒரு லாபகரமான ஒரு என்டர்பிரைஸாக மாற்ற தெரியாது. இது எல்லாமே தெரிஞ்சவங்க தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராக இருப்பாங்க. சில பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக காரை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க, ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க ஏன் ஒரு பெரிய ஒர்க் ஷாப் வைக்க முடியல?
அவங்க ஏன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வர முடியல? ஏதோ ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது. இதுதான் ஒரு கேரக்டர் ஃப்ளா. அவங்களால தன்னை நல்லபடியாக மார்க்கெட் பண்ண முடியாது. இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஆர்ட். சரி, மார்க்கெட் பண்ணுவாங்க, லாபம் வரும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமை ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, வர லாபத்தை எப்படி அக்கவுண்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அதை பெருக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. இது எல்லாம் தெரியும் போது தான் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினராக இருக்கும். எல்லா முட்டையும் ஒரே கூடையில் போடக்கூடாது அப்படின்னு எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க. டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். பட் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம்னா கூட இந்த பேக்கெட்டில் கொஞ்சம் பணம், இந்த பேண்ட் பேக்கெட்டில், இன்னொரு பேண்ட் பேக்கெட்டில், ஏன்னா ஏதாவது ஒன்று போயிட்டா கூட நம்ம ஊர் போய் சேர்றதுக்கான பணம் இருக்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மாதிரி. உலகத்தில் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அதனுடைய கண்டென்ட்ஸை பற்றி நம்ம பேசலை. ஆனால் உலகத்தில் பொருளாதார ரீதியாக, மார்க்கெட்டிங் ரீதியாக, எக்கனாமிக்ஸ் ரீதியாக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கிறது கோகோ கோலா கம்பெனி. 1886 ஜான் பெம்பர்டன் ஒரு ஃபார்மசிஸ்ட், அட்லாண்டாவை சேர்ந்தவர். அவர் கோகோ இலைகளையும் கோலா நட்டுகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க் ஒன்று கண்டுபிடிக்கிறார். அதில் டேப் வாட்டரை கலந்து அதை ஒரு நெர்வ் மெடிசன் அப்படின்னு மார்க்கெட் பண்ணுறாரு. இதை வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வயிறு கலக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் கார்பனேட்டட் வாட்டரில் அதை மிக்ஸ் பண்ணுறாரு. மிக்ஸ் பண்ண உடனே அது ஒரு டெலிஷியஸ் ட்ரிங்காக மாறுது. அதை அவர் மார்க்கெட் பண்ணுறாரு. நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ அவர் தொடர்ந்து மார்க்கெட் பண்ணி அதை பெரிய ஒரு $1 பில்லியன் சம்பாதிச்சிருந்தா அது ஒரு பெரிய ஒரு சம்பவம் அல்ல. ஆனால் அவருக்கு திடீர்னு நோய்வாய்ப்பட நேருது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ அவருக்கு பணம் தேவைப்படுது. அதனால் வெறும் $350 அதை விற்கிறார். நீங்கள் நினச்சி பாருங்கள், வெறும் $350. அதை விற்றுட்டு 1888 அவர் செத்து போயிடுறார். இதுதான் ஜான் பெம்பர்டனுடைய சோகமான கதை. அதை வாங்கின நிறுவனம் இன்னைக்கு உலகளாவிய வர்த்தகம் பண்ணி பல கோடிக்கணக்கான டாலர் ஒவ்வொரு நாளுமே ஜெனரேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு இடங்களில் திறமையானவர்கள் இருக்காங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, புதுசாக சிந்தனை வச்சுருக்காங்க, புது ஒரு ப்ராஜெக்டுக்கான யோசனையோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால அதை எப்படி கரை சேர்க்கிறது? நிறைய எழுத்தாளர்கள் பார்க்கலாம், எழுதி வச்சுருப்பாங்க. அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட போதும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா அவங்க எங்கேயோ போயிருந்திருப்பாங்க. இப்போ பர்னாட் ஷா 100கணக்கான முறை அவருடைய கதையை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. பிரசுரிக்க இது ஏற்றதல்ல அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அவர் மனம் தளர்ந்திருந்தார்னா இன்றைக்கி நம்ம பெர்னாட் ஷாவை படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், அவரை கோட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு முறை சக்சீட் ஆனவுடனே எல்லாரும் பார்த்தாங்க, இவ்வளோ நல்லா எழுதுறாரு, யாருப்பா அது அப்படின்னு. உடனே அவர் பாப்புலர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் யார் நிராகரித்தாங்களோ அவங்களே கேட்குறாங்க, ஒரு கதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு நாடகம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு. அவர் சொல்கிறாரு, பெட்டர் நெவர் தென் லேட் அப்படிங்கிறாரு. பெட்டர் லேட் தென் நெவர்னு நாம் சொல்லுவோம், அவர் பெட்டர் நெவர் தென் லேட்டுன்னு சொல்கிறார். இது மாதிரி பல்வேறு சூழல்களில் திறமையுள்ளவர்கள் திறமையோடு மட்டும் இருந்தால் போதாது, வாய்ப்பும் சேர வேண்டும். திறமையும் வாய்ப்பும் சேருகிற போதுதான் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறோம். ஆகவே நாம் திறமைகளோடு இருந்தால் மட்டும் போதாது, வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும். உருவாக்குகிற போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல விஷயத்தை இறையன்பு சார் இன்னைக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னைக்கு யூவி ரேஸ் அதோட சேஃப்டி அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு முழுக்க கண்ணை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி டாக்டர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதை தாண்டி ஸ்கின்னுக்கும் அது பாதிப்புகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்கின்னுக்கும் நம்ம ப்ரொடெக்ட் பண்றது தப்பே கிடையாது அப்படின்றது தான் புரியுது. ஸோ கண்ணா இருக்கட்டும் ஸ்கின்னா இருக்கட்டும், ரெண்டு விஷயத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்தா நல்லது அப்படின்றதோட இன்னைக்கு நான் கிளம்புறேன். இதே மாதிரி இனியவை என்ற நிகழ்ச்சி நாளைக்கு காலையில் 8 மணிக்கு டான்னு பார்த்துருங்க. Until then, bye from Raji. நன்றி, வணக்கம்.